Hi and வணக்கம் and welcome to your favorite show Oldest Gold. host பண்ண வந்திருக்கிறது நான் உங்க ரக்ஷன். அடுத்து இந்த 1 hour ஃபுல்லா ரொம்பவே அழகான அற்புதமான தத்துவ பாடல்கள் கேட்க போறோம். நம்ம காலர்ஸ் கிட்டயும் கேட்க போற கேள்வி என்னன்னா, உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச தத்துவ பாடல் எது, இந்த நாட்டுக்கு தேவையான தத்துவ பாடல் எது அப்படின்னு தான் கேட்க போறோம். ஸோ நம்ம ஷோவோட ஃபர்ஸ்ட் காலர் யாரு எங்க இருந்துன்னு பார்ப்போம். ஹலோ ஹலோ காலர் வந்து போயிட்டாங்க. ஆக்சுவலாக தத்துவ பாடல்னு இருக்குல்லங்க, அது ரொம்பவே நாட்டுக்கு தேவையான விஷயம். ஏன்னா சில பேர் படத்தை பார்த்து தெரிஞ்சிருக்காங்க, பாட்டை கேட்டு தெரிஞ்சிருக்காங்க, நம்மளும் கேள்விப்பட்டிருக்கோம்ல. ஸோ அதுக்காகவே இந்த டாபிக் எடுத்திருக்கேன். ஸோ நம்ம காலர் ஒருத்தங்க லைன்ல இருக்காங்க, பார்ப்போம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், யார் எங்க இருந்து பேசுறீங்க? இனிய மாலை வணக்கம். தஞ்சாவூர் மாவட்டம் மையம்பட்டிலிருந்து கவிதை ராஜா பேசுறேன். கவிதை ராஜா, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நலம் நலம். சொல்லுங்க, தத்துவ பாடல்லாம் இந்த பாட்டு தாங்க நம்ம நாட்டுக்கே தேவைங்க, எல்லாரும் கேட்கணுங்கன்னு நினைக்கிற அளவுக்கு ஒரு தத்துவ பாடல் என்ன சொல்லுங்க. அப்படின்னா ரத்த கண்ணீர் படத்துல எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டு தத்துவ பாட்டு. குற்றம் புரிந்தவன் வாழ்க்கையில் நிம்மதி கொள்வதென்பதேது, அந்த பாட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதெல்லாம் நிறைய தத்துவங்கள் இருக்கு அந்த பாட்டுல. சூப்பர் 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 சூப்பர். ஆக்சுவலா நம்ம ரொம்ப அற்புதமான ஒரு பாடல் சொல்றாரு. அவருக்காக ஒரு அழகான பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணலாம். அப்படின்ற மாதிரி நம்ம புரட்சி தலைவர் அவரோட அழகான ஒரு பாடலோட ஷோவை ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நம்ம ஷோவோட அடுத்த காலர் யாரு அப்படின்னு பாப்போம். வணக்கம்ப்பா. வணக்கம்ப்பா, நான் விஜி பேசுறேன். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நல்லா இருக்கேன். நான் வந்து ரெண்டு பாட்டு சொல்றேன். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா. இன்னொன்னு வந்து வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாரும் இல்ல. கடைசி வரை யாருமே இல்ல அப்படின்ட்டீங்களா? ஆமா. ஓகே ஓகே, சூப்பரா ரெண்டு பாடல் சொல்லிருக்காங்க. அவங்களுக்கான அடுத்த அழகான பாடல் பாப்போம். இந்த 1 ஹவருமே நம்ம தத்துவ பாடல்களை பார்க்க போறோம். நம்ம காலர்ஸ் கிட்ட அவங்களுக்கு பிடிச்ச தத்துவ பாடல் எதுன்னு கேட்டுட்டு இருக்கோம். சோ நம்ம ஷோவோட அடுத்த காலர் யாரு பாப்போம். ஹலோ வணக்கம், கரூர்ல இருந்து அருணாச்சலம். அருணாச்சலம் ஐயா, சொல்லுங்க, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கேன். நல்லா இருக்கேன் தம்பி. நல்லா இருக்கேன்யா. சாப்பிட்டியாப்பா? இல்லையா, இனிமேல் தான் சாப்பிடணும், போய் சாப்பிட்டுருவோம். சரிப்பா, பெட்ரோல் தான் பிள்ளையா படம் பதில. நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி, சின்னஞ்சிறு கைகளை நம்பி ஒரு சரித்திரம் இருக்குது தம்பி. ஓகேவாப்பா? சூப்பர் சூப்பர். சொல்ல சொன்னா பாடியே காட்டிட்டீங்க. அதுக்காகவே உங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் பாட்டு வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. ரொம்பவே ஒரு அருமையான ஒரு தத்துவ பாடல் பார்த்தோம். சோ நம்ம ஷோவோட அடுத்த காலர் யாரு அப்படின்னு பார்ப்போம். ஹலோ வணக்கங்க, ஐசப் காலந்து கண்ணன்ங்க. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ஐயா, நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கங்க. தத்துவ பாடல்னாவே எம்ஜிஆர் பாட்டு தாங்க பெரும்பாலும். அதுல எனக்கு ரெண்டு பாட்டு எனக்கு பிடிக்கும், ரொம்ப சொல்றேங்க. முகராசி பாட்டுல உண்டாக்கி விட்டவர்கள் 2 பேரு, அங்கே கொண்டு வந்து போட்டவர்கள் 4 பேர்னு ஒரு பாட்டுங்க. அதே மாதிரி என்னன்னு பாட்டுல நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜான்னு, இந்த 2 பாட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச பாட்டுங்க. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா, நீ ஒரு பாட்டை போடு ராஜா அப்படின்ட்டாரு அவரு. சோ பாட்டு கண்டிப்பா நினைக்கிறதெல்லாம் நடந்துட்டா அப்புறம் என்ன கிக் இருக்கு. சோ நம்ம அடுத்த காலர் யாரு எங்க இருந்து பாப்போம். ஹலோ ஹலோ வணக்கம் சார், ராயபுரத்துல விவேகானந்தன். வணக்கம் விவேகானந்தர் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு, நீங்க எப்படி சார் இருக்கீங்க? சூப்பரா இருக்கும் சார். சொல்லுங்க, உங்களுக்கு பிடிச்ச ஒரு தத்துவ பாடல் இதுதாங்க, நம்ம நாட்டுக்கே இந்த பாடல் ரொம்ப தேவைங்க இருக்கிற நிலைமைக்கு அப்படின்னா என்ன பாட்டு சொல்லுவீங்க? தத்துவ பாடல்லாம் வந்து நாகேஸ்வர் பாடினது தான் நல்லா இருக்கும். சூப்பர் சூப்பர். என்ன பாடல்? பாட்டு ஞாபகம் வர மாட்டேங்குது சார். இது வரைக்கும் இருக்கு, இதுக்கு மேல வரலையா அப்படின்றீங்களா? ஆமா ஆமா சார். விடுங்க, நம்ம ஒரு அழகான பாட்டை பார்ப்போம். பாடல் நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி. இந்த 1 ஹவர்ல நம்ம கேட்டுட்டு இருக்க பாடல் எல்லாமே தத்துவ பாடலுங்க. அப்படி ஒரு தத்துவ பாடல நம்ம காலர்ஸ்க்கும் அவங்களுக்கு பிடிச்ச பாடல சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு கேட்போம். ஹலோ ஹலோ வணக்கம், ராமநாதபுரத்துல இருந்து அமுதா அவடையப்பன் பேசுறேன்ப்பா. நல்லா இருக்கீங்களா? நிலையத்துல எல்லாரும் நல்லா இருக்காங்களா? எல்லாரும் நல்லா இருக்காங்கம்மா. நீங்க உங்களுக்கு பிடிச்ச பாடல், அதாவது தத்துவ பாடல் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? சொல்றேன்ப்பா. அவன்தான் மனிதன் இல்ல ஒரு பாட்டு இருக்கு. பகைவர்களை நானும் வெல்வேன் அறிவினாலே, ஆனால்
நண்பனிடம் தோற்றுவித்தேன் பாசத்தாலே, நண்பனிடம் தோற்றுவித்தேன் பாசத்தாலே. அது ஒரு பாட்டு. அப்புறம் அதே படத்துல வந்து மனிதன் நினைப்பதுண்டு வாழ்வு நினைக்குமன்னு ஒரு பாட்டு. அடுத்து பாவ மன்னிப்புல அந்த நாள் முதல் இந்த நாள் வரை வானம் மாறவில்லை மனிதன் மாறிவிட்டாங்கிற பாட்டு. ஒரே ஷோல எல்லா பாட்டையும் சொல்லிட்டீங்கன்னா நாளைக்கு ஃபோன் பண்ணி என்ன பாட்டு சொல்லுவீங்க? நிறைய பாட்டு. சோ நாளைக்கு ஃபோன் பண்ணி நீங்க மிச்ச பாட்டு சொல்லணும். ஓகேங்களா? சோ ஆனா உங்களுக்கான ஒரு சூப்பரான பாட்டு இருந்து கேளுங்க. இரண்டு மனம் வேண்டும். ரொம்ப ஒரு அழகான பாடல் பார்த்தோம். சோ நம்ம ஷோட அடுத்த காலர் யாரு அப்படின்னு பாப்போம். ஹலோ. ஹலோ. வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க? ஆம்பூர்ல இருந்து ராணி பேசுறேங்க. சொல்லுங்க ராணிமா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? பேஷா இருக்கேன். சொல்லுங்க, உங்களுக்கு பிடித்த ஒரு தத்துவ பாடல் என்ன? பரமசிவன் கழுத்திலிருந்து பாம்பு கேட்டது கருடா சௌக்கியமா? சௌக்கியமா? மனமே உனக்கு மறக்க தெரியாதா? தெரியாதா? உழைத்து வாழ வேண்டும், பிறர் உழைப்பில் வாழ்ந்திடாதே. வாழ்ந்திடாதே. திருடாதே பாப்பா திருடாதே, தூங்காதே தம்பி தூங்காதே, சிரிப்பவர்கள் சிரிக்கட்டும் அது ஆணவ சிரிப்பு. எங்க பாட்டு போற சிவானா விட உங்களுக்கு நிறைய பாட்டு தெரியும் போல இருக்கு. இவ்வளவு சொல்லே போயினேக்கிறீங்க. உங்க பாட்டு போடுற ஒரு பேர் சிவாவா? ஆமா, அவர்தான். கண்டிப்பா இது நீங்க சொல்லுவீங்க தெரிஞ்சா அவர் பேரே சொன்னேன். அதே மாதிரி இன்னொரு சூப்பரான பாட்டு போடுவாரு, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பரான ஒரு பாடல் பார்த்தோம். நம்ம ஷோல வந்து நிறைய பேர் நிறைய பாடல் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பிடிச்ச பாடல் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாவும் அழகாவும் இருக்கு. சோ நம்ம ஷோட அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஹலோ. வணக்கம். வணக்கம். கண்டுபிடிங்க பாப்பா. அண்ணா நகர்ல இருந்து பேசுறீங்க. மழை கம்மியா இருக்கா அதிகமா இருக்கா? மழை பெய்துதான் இருக்கு. நல்லா பெய்துதான் இருக்கு. நல்லா பெய்துதான் இருக்கு. சூப்பர் சூப்பர். அதோட பாட்டு அருமையா போட்டுட்டு இருக்காரு. அவனுக்கு ஒரு நன்றி சொல்லிருங்க. நன்றி நன்றி. நானும் சொல்றேன். ஆசை முகம் படத்துல நாளொரு மேடை பொழுதொரு நடிப்பு அவன் பேர் மனிதன் அல்ல, அந்த பாட்டு ஒண்ணு. இன்னொரு பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு இது, சுமைதாங்கில மயக்கமா கலக்கமா, அருமையா இருக்கும் இந்த பாடல். அந்த ரெண்டு பாட்டும் சொல்லுவேன். சூப்பரா சொன்னீங்கம்மா. அதே மாதிரி உங்களுக்கு ஒரு அருமையான பாடல் நம்ம பாட்டு போறவர் போடுவாரு, இதையும் நீங்க பார்த்து என்ஜாய் பண்ணலாம். ஒன்னா இருக்க கத்துக்கணும், இந்த உண்மையை சொன்னா ஒத்துக்கணும். நம்ம ஜாலியா கருத்தான தத்துவ பாடல்கள் கேட்டுட்டு இருக்கோம். நம்ம காலர்ஸ் அவங்களுக்கு பிடிச்சதும் சொல்லிட்டு இருக்காங்க. சோ நம்ம அடுத்த காலர் என்ன சொல்றாங்கன்னு பாப்போம். ஹலோ. ஹலோ ரக்ஷான், குட் ஈவினிங். சௌதானி அம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கோம். இன்னைக்கு லாஸ்ட் லக்கி காலர் இல்லையா? இல்ல, ஒரு கால் முன்னாடி வந்துட்டீங்க. கரெக்டா கேட்ச் பண்ணிட்டேன். நல்லா பண்றீங்க. இப்ப ஜாலி ஆயிட்டீங்க. முன்னாடி எல்லாம் வந்து ரொம்ப இதா இருக்குன்னு சொன்னாங்க, யாரோ உங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. இப்ப பாக்கணும் உங்க ஷோவை. ஜாலியா பண்றீங்க. கோல்டு கருத்து பாட்டு சொல்றது கூட இவ்வளவு ஜாலியா பண்றீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிமா, ரொம்ப நன்றி. ஓகே, எனக்கு பிடிச்ச இதுதான் அது தலைவர் புரட்சி தலைவரோட சாங்ஸ் எல்லாம், அவரோட லைஃப் ஹிஸ்டரி எல்லாமே கருத்தானதுதான். அதுல இருந்து சம் ஆஃப் ஒரு ஃபியூ சாங்ஸ் ஐ வில் மென்ஷன். என்ன இது, அதாவது மன்னாதி மன்னன்ல இருந்து அச்சம் என்பது மடமையடா, அப்புறம் மதுரை வீரன், எங்க ஊரு இது மதுரை வீரன்ல இருந்து ஏச்சு பிழைக்கும் தொழிலே சரித்தானா எண்ணி பாருங்கன்னு வருவார் பாருங்க. அப்ப அப்படியே ஹேண்ட்ஸமா இருப்பாரு. அப்படி இருப்பாரு. மதுரை கல்யாணம் மாதிரி போட்டு வருவாரு. ஜாலியா நீங்க அப்படி வந்தா பாத்துக்கிட்டே இருப்பீங்க, அப்படிதானே? அதே மாதிரி உங்களுக்கு அழகா பாக்கிறதுக்கு ஒரு பாடல் வருது, பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. சூப்பர் சூப்பர். ரொம்ப அழகா போயிட்டு இருக்கு நம்ம ஷோல. ஒரு சோகமான நியூஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, நான் கிளம்புற நேரம் வந்துச்சு. இது நல்ல நியூஸ் தான்டா அப்படின்றீங்களா? சரி, கால் பண்ண காலர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நாளைக்கு இதே ஷோல உங்களை திரும்பவும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ரக்ஷன். டாடா டாடா. திருடாதே பாப்பா திருடாதே.